ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸல்லாம் என்ன அது, எக்ஸல் சீட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எக்ஸல் அப்ளிகேஷனை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதோடைய அப்ளிகேஷனுடைய பேசிக்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடியே அந்த அப்ளிகேஷனை என்னுடைய மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்புடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் அதிலேருந்து பார்த்துங்க. இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது அப்ளிகேஷன் தான் வந்து இந்த எக்ஸல் வந்து உடைய கம்பெனிஸ்னால் மைக்ரோசாஃப்ட் தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அது மைக்ரோசாஃப்டுடைய பேசிக்ஸான எக்ஸலு மைக்ரோசாஃப்ட்டை பற்றி பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டெப்த்தாக ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷனை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து மொபைல் டிவைஸில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விண்டோஸில் ஓஎஸில் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிளியராக மெனு பார்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியும். ஸோ இதில் வந்து ஃபார்மெட்டு மட்டும் வேறு மாதிரி டிவைஸஸ்லாம் தெரியும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இதெல்லாம் ஆப்ஷன்ஸே வேறு மாதிரி காமிச்சிருக்கும். நான் வந்து மொபைல் டிவைஸஸ், அதாவது இதில் ஹோம் பேஜ் இருக்குங்களா, ஹோம் பேஜு ட்ராப் டவுனு அதெல்லாம் வந்து வேறு ஃபார்மேட்டில் காமிச்சிருக்கோம். அதுவே நீங்கள் வந்து விண்டோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெனு பார் வந்து இங்கே காமிச்சிருக்கும். மேலே ஹோம் பேஜு, ட்ரா, ஃபார்முலா, ப்ரீவியூ அப்படி சொல்லிட்டு அப்படியே காமிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து மொபைல் டிவைஸ்ன்றதுனால இந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது ஓப்பன் ஆகுது. ஸோ அது மேலே வந்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். இப்போது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் இருக்குது. ஸோ ஹோமுக்குள்ளே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரா ஆப்ஷன்ஸில் ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலாஸில் இவ்வளோ ஆப்ஷன்ஸு. அதுக்கப்புறம் வந்து டேட்டா, ரிவ்யூ அண்ட் வியூ. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹோமுக்கு வரோம். ஸோ ஹோமுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது இது வந்து ரோன்னு சொல்லுவாங்க. அதை ஏபிசிடின்னு இருக்குது, அது ரோன்னு சொல்லுவாங்க. கீழே 1 2 3 4 அப்படின்னு வரிசைப்படுத்திக்கிறாங்களே, அது வந்து காலம்னு சொல்லுவாங்க. ஸோ 1 2 3 4ன்னு இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து ரோன்னு சொல்லுவாங்க. ஏபிசிடி அப்படின்றதுக்கெல்லாம் காலம்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா கட்டமாக, அதை வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் கால்குலேஷன் எதுறதா இருந்தாலும் சரி, எதனா டெக்ஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்ம ஏதாச்சும் நான் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிக்கலாமோ, வெல்கம். ஓகே, இது கொடுத்துட்டேன். ஸோ இந்த அலைன்மெண்ட்டை வந்து நான் அந்த லைனை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்தால் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த வெல்கம்ன்ற ஓகே வெல்கம் கொடுத்துட்டுனா, ஸோ இந்த ஹோம் பேஜில் என்னென்ன அலைன்மெண்ட்லாம் ஆகுது பாருங்கள். இப்படி கொடுத்தா போல்ட் ஆகும், இல்லைன்னா இட்டாலி, இல்லைனா அண்டர்லைன் பண்ணி வரும், இல்லைனா அந்த அண்டர்லைனுக்கு கட் ஆகிற மாதிரி வரும், போல்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே இருக்கட்டும். ஸோ நான் இட்டாலி போல்டு ஸ்டைலில் வச்சுருவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னா பார்டர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்டர்னால் அந்த செல்லுடைய பார்டரு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபில் கலரு, இது எந்த கலர் வேணாலும் அந்த செல்லில் ஃபில் பண்ணிக்கலாம். தெரிகிற மாதிரி ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். ஓகே, பேக் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாண்ட்டு கலரு, அது உள்ளே இருக்கிற ஃபாண்ட்டு கலரு ப்ளூன்னு கொடுத்துட்டேன். அலைன்மெண்ட்டு, அப்புறம் மெர்ஜிசென்ட்டு,
wrap டெக்ஸ்ட்னா வந்து மெர்ஜ் செல்லுனா வந்து 2 செல்லையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெர்ஜ் செல்லு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. மெர்ஜ் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா அது 2 செல்லும் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும். அப்புறம் வந்து wrap டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. wrap டெக்ஸ்ட்னா வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கினே இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணி கீழே காமிக்கும். அதிகமாக டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா அதிகமாக கொடுத்துருனா ஆனால் வந்து நம்மளுக்கு செல்லு வந்து நிறைய காமிச்சிருக்கும். அதை கட் பண்ணி காமிக்கணும்னா அந்த wrap டெக்ஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு wrap டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா அது ஒரே செல்லில் காமிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் டீகரேஷன் அது சொல்லுவாங்க. அது என்ன ஆப்ஷன் தெரியல, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அப்புறம் கிளியர், ஆட்டோ சம்மு, ஸோ ஃபைண்ட் செலக்ட் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட் ஆப்ஷனில் போனால் உங்களுக்கு டேபிள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி வரும், பிக்சர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரும். டேபிள் இன்சர்ட் பண்ணணும், பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து டேட்டா பிக்சரு, அப்புறம் வந்து சார்ட்டு கொடுக்கலாம். சார்ட்டு முக்கியமானது. அதுக்கப்புறம் ஹைப்பர் லிங்க்கை கூட நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை பற்றி இப்போது பேசிக்ஸாக உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதேமாரி எக்ஸலில் வேறு எதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறது, வேறு எப்படி அலைன்மெண்ட்டை மாற்றுறது, எப்படி டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி இன்சர்ட் பண்ணுறதுலாம் வேறு ஒரு வீடியோஸில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.